ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் இணைந்துள்ளார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம தொடர்ந்து பல அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசிட்டு வரோம். நீங்கள் உங்களுடைய அரசியல் விமர்சனத்தை சொல்லி வரீங்க. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது சமீபத்தில் நடந்த நிகழ்வு. திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் திரும்பியிருக்கிறார் அரசியல் களத்திற்கு 3 மாத இடைவெளிக்கு பிறகு. இந்த 3 மாத காலம் என்பது தமிழக அரசியலில் ஊரடங்கு போல இருந்தது அப்படின்னு அவருடைய கூட்டணி கட்சியான திரு ஓபிஎஸ் அவருடைய அணியிலிருந்து திரு மருது அழகராஜ் கூட சொல்லியிருந்தார். அந்த ஊரடங்கு என்பது தமிழக அரசியலுக்கு இருக்காது, கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். தமிழக பாலிடிக்ஸ் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்துச்சு, நியூ என்ட்ரி பார்த்துச்சு, எல்லாம் பார்த்துச்சு. பட் ஆனால் பிஜேபிக்கு ஊரடங்கு போலன்னு அவங்க சொல்லிக்கலாம், அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார். இதை சிலர் அண்ணாமலை 2.0 அப்படின்னு சிலர் வர்ணிக்கின்றனர். சிலர் 2026 மிஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறனர். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது 26 நோக்கி களம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து போயிட்டுருக்கோ அப்படின்னு வருது. 2024 முடிஞ்சிருச்சு, 25 அந்த க்ரூஷியல் பெனல்டிமேட் இயர் வந்துருச்சு. 26க்கு இன்னும் கரெக்டாக 1.5 வருஷம் தான் இருக்குது. என்ன ஆக போகுது தமிழக அரசியல் களம்? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி 2024 மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு நடந்த இந்த சட்டப்பேரவை தேர்தல், அதாவது ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 2 பெரிய தேர்தல்கள் தான் இருக்கு. அதாவது ஒண்ணு ஜனவரி பிப்ரவரி வாக்குலயே தில்லி மாநில சட்டமன்ற தேர்தல், அப்புறம் டிசம்பர் வாக்குல பீகாருடைய சட்டமன்ற தேர்தல். இந்த 2 தான் மேக்சிமம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2026ல மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, தமிழகம், புதுச்சேரி இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கு. சோ இதுக்கு இப்போ எல்லா கட்சிகளுமே மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2026 தேர்தலை மையமாக வைத்து ஒவ்வொருவரும் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பாக்குற போது பாஜகவும் அதுல இருந்து பின்தங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சில டார்கெட்ஸ் இருக்கு. சோ அதை அவங்க நிறைவேற்றி காமிக்கணும். 2வது, இதற்கு முன்னாடி செஞ்ச பல பரிசோதனை முயற்சிகள் எல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்சஸா இல்லை. அண்ணாமலைக்கு முன்னாடி பல தலைவர்கள் வந்திருந்தாலும் அவங்க ஒரு கட்சியை தனிப்பட்ட முறையில பாஜகவை எடுத்துட்டு போகணும், அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமையணும், அது ஒரு சீரியஸ் பிளேயர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அதுக்கு முன்னாடி இல்லை. சோ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பரிசோதனை முயற்சியில பாஜக தீவிரம் காட்டியது. 2024 என்னை பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிராங்கா சொல்ல போனா பர்சன்டேஜ் ஜாஸ்தி வந்தது, பட் சில தொகுதிகள்ல அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது, பிஜேபி செகண்ட் பிளேஸ் அதெல்லாம் ஃபைன். பட் பிராங்கா சொல்ல போனா இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலோட பாஜக அதில் அணுகி இருந்தது என்றால், அதாவது 2024 மக்களவை தேர்தல்ல இப்போது வாங்கி இருக்கிற பர்சன்டேஜை விடவே ஜாஸ்தி வாங்கி இருக்க கூடும். 18%, 19% தாண்டியே அவங்க போயிருக்கலாம். பட் பல ஸ்ட்ராட்டஜிக் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கும் இருந்திருக்கும். அதனால அந்த இதுல இருந்து அவங்க அந்த அளவுக்கு பண்ண முடியல, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ அவங்களுக்கு அடுத்தது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று இப்பொழுது நிலுவையில இருக்கக்கூடிய அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர உள்ளாட்சி தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ஒன்று பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது ஒரு வாய்ப்பு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல். இதுல இந்த 2.0 அப்படிங்கறது எல்லாத்தையும் அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போக விரும்பல. ஏன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருவருடைய ஒரு தலைமை கொடுக்கப்பட்டு அவருக்கு சில பணிகள் கொடுக்கப்பட்டு, சோ அப்படிங்கிற போது இதுல 1.0 2.0 அப்படிங்கறதுல அந்த விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் நான் கொடுக்கல. அவருடைய பணியை அவர் தொடர்ந்து செவ்வனே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எதிர்பார்த்த அந்த 2024 கிடைத்த ஒரு செட்பேக் அவர் பாசிட்டிவா மாத்த முடியும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, இதில் நம்ம கேட்கணும்னா நீங்கள் அந்த 18% அப்படின்ற என்டிஏவோட நம்பரோ 11% அப்படின்ற பிஜேபியோட இண்டிவிஜுவல் நம்பரோ அது பெருசு கிடையாது. அவங்களோட பொட்டன்ஷியல் இது ஒரு நல்ல நம்பர் தான், ஆனால் இது அவங்களுடைய பொட்டன்ஷியலை விட குறைவு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த பேஸ்
கூட்டணியுடைய பேஸ் 18லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் 24லேயே இருந்தது. பிஜேபியோட சிங்கிள் ஹேண்டடாக போகிறதுக்குடைய நம்பர் 11 விடவும் எவ்வளோ போகிறதுக்கு இருந்தது. அந்த பொட்டன்ஷியல்னா சோகால் அப்பர் லிமிட்டாக நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? இல்ல அந்த கூட்டணிக்குன்னு பாத்தீங்கன்னா 25% வரைக்கும் அவங்க போயிருக்கிற வாய்ப்பு. அதே மாதிரி பாஜகவுக்கு மட்டுமே 15% போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு ஏற்கனவே 2-3% அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கும். பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதை அவங்க கிட்டத்தட்ட 5 to 6% இதற்கு முன்னாடி நடந்த அந்த ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவங்க காட்டினாங்க. முதலாக அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து ஃபுல் கேண்டிடேட்ஸ போடாம, பாஜக பாத்தீங்கன்னா ஃபுல் கேண்டிடேட்ஸ கூட அந்த டயத்துல போட முடியல. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கூட்டணி முடிந்தது ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும். சோ கிட்டத்தட்ட ஒரு 60% வேட்பாளர்களை மட்டுமே அங்க நிறுத்திறாங்க. அப்பவே கூட அவங்களுக்கு ஒரு 5% ஓட்டு கிடைச்சு. அண்ணாமலை வந்த புதுசு, அண்ணாமலையோட தலைமையில நடந்த முதல் தேர்தல் அப்படின்னு நம்ம கூட வச்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நடந்த மக்களவை தேர்தல்ல உங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமைந்தது. ஏன்னா பாமக, இவங்க தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒண்ணு அமைந்தது ஒரு காரணம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அண்ணாமலை தலைமையேற்றத்துக்கு அப்புறம் அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை இதெல்லாம் அவங்க கூட பண்ணிப்பாங்க. சோ அதற்கு பிறகு அதிமுக ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிற போது அந்த தேர்தலை பொறுத்தவரை, லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படிங்கிற போது இன்னும் அவங்க ஒரு 25% அந்த அலையன்ஸ் பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 15% மேலேயும் அந்த பொட்டன்ஷியலா காமிச்சிருக்க முடியும். ஏன்னா 2019 நான் கம்பேரே பண்ணல, 2014 நீங்க கம்பேர் பண்ணி. ஏன்னா 2014 அண்ணாமலை வருவதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு இதே போல ஒரு பரிசோதனை முயற்சி அவங்க பண்ணி பார்த்தாங்க. திமுக அதிமுக அல்லாத மற்ற கட்சிகளை சேர்த்து ஒரு அணி அமைச்சு பார்த்தாங்க. பட் அந்த காம்போசிஷன் வேற. அப்ப பாத்தீங்கன்னா தேமுதிக இருந்தது, இன்ஃபேக்ட் மதிமுக இருந்தது. இந்த முறை அப்போ தேமுதிகவும் ஸ்ட்ராங்கு, மதிமுகவும் ஸ்ட்ராங்கு. அந்த ஈழத்தமிழர் பிரச்சனைன்றதுல மதிமுகக்கு எப்படி ஸ்கோர் பண்ணாங்கன்னு தெரியும். அது திமுக காங்கிரஸ் மீது எப்படி ஒரு எதிர்ப்பாளர் இருந்ததுன்னு தெரியும். அதையும் நம்ம இதையும் கம்பேர் பண்ணுவோம். 10 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டாங்க. ஒரு 2019 கடுமையான லோவை பார்த்துட்டாங்க. உங்களுக்கு 2017 21 வரைக்கும் உங்களுக்கு எதிராகவே ஒரு பிரச்சாரம் நடந்தது அப்படின்னு அவங்க தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வராங்க. இதையெல்லாம் தாண்டி 18% அவங்க 2014 எந்த நிலைக்கு இருந்தாங்களோ அதே நிலைக்கு வந்திருக்காங்கன்றது ஒரு பவுன்ஸ் பேக்கா பார்க்க முடியாதா? இதுக்கும் அவங்களே 11%. அவங்களோட தமிழ்நாடு ஹிஸ்டரியிலேயே உச்சக்கட்ட 11% இப்பதான். இல்ல அவங்க பவுன்ஸ் பேக்கா பார்க்கலாம். அவங்களோட கிளைமை நான் டிஸ்பியூட் பண்ணல. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டயத்துல அவங்க நின்னதோடைய தேர்தல் பாத்தீங்கன்னா வெறும் 7 தொகுதிகள் போலதான் அவங்க நிற்பாங்க. அந்த 39 தொகுதிகள்ல பாஜக நின்ற தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7-9 இருக்கணும். இஃப் மை மெமரி இஸ் ரைட். ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் சீட்ஸ்ல மட்டும்தான் நின்னாங்க பாஜக. கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதிகள் தேமுதிக நின்னாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக, அதற்கப்புறம் பாஜக, அதுக்கப்புறம் அதிமுக. அப்படித்தான் அவங்களுடைய அந்த அலையன்ஸோட ஸ்ட்ராட்டஜியே இருந்தது. சோ அதுல அவங்க 18% வாங்கினாங்க. அதுல பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 6% போல இருந்தது. 5-6% போல இருந்தது. அந்த ஒரு 7 தொகுதிகள்ல நிக்க இருக்கும் போதே அப்படி இருந்தது. சோ அப்படி பார்க்கிற போது நீங்க அந்த பொட்டன்ஷியல்னு கேக்குறீங்க இல்லையா, எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறோம். அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது 25% தொடும் அளவிற்கு இருந்தது. ஆனா அது அந்த பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு அவங்க போக முடியல அப்படிங்கிறது அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் நான் இதுல சேர்க்க விரும்புறேன். 2014க்கும் 2024க்கும் சில ஒற்றுமைகள் உண்டு, பல வேற்றுமைகளும் உண்டு. ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எலெக்ஷன்ல டிஎம்கே ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு பாயிண்ட். ஏடிஎம்கே டிஎம்கே அல்லாத ஒரு அணியை வேண்டும் அப்படின்னு ஒரு தீவிரம் காட்டியது பாஜக. இந்த முறையும் அதே போல ஒரு தீவிரம் காட்டியது. சில செல்வாக்குள்ள 3ஆம் அணி தலைவர்கள் அவங்க பாஜக அணியில இடம் பெற்றாங்க. இந்த முறையும் இடம் பெற்றாங்க. ஓபிஎஸ்ஐயோ
அல்லது அன்புமணி ராமதாஸையோ அல்லது வந்து டிடிவி தினகரனையோ நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த ஜி.கே. அவங்க வாசன் பாக்கெட்ஸ்ல நல்லா வலுவா இருப்பாங்க, அவங்களோட பாக்கெட்ஸ்ல. ஆமா. சோ அப்படிங்கிற போது அந்த 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 வேட்பாளர்களுடைய தேர்வு பாத்தீங்கன்னா 2014ல இன்னுமே வந்து கொஞ்சம் எல்லாருமே களத்துல நின்னாங்க. சோ அதனால வெற்றியும் கிடைத்தது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த டயத்துல இருந்தாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2014ல அந்த மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடையாது. அது எஸ்டாப்ளிஷும் ஆகல 2014. அது 2019ல ரொம்ப ஆழமாக பதிந்தது. அது ஓரளவுக்கு லிப்டாக உதவியதே தவிர மத்தபடிக்கு இதுல பெரிய பர்சன்டேஜஸ் கிடையாது. பட் 2026 வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். சேலஞ்சிங் அப்படின்னும் போது தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறது விஜயோடைய என்ட்ரி. நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார், கரண்ட்லி மார்க்கெட்டில் பெரிய க்ரௌட்ஸை புல் பண்ணக்கூடிய ஸ்டார், அதிக ஃபுட் ஃபாலிங் இருக்கக்கூடிய படங்களை கொண்டிருக்கக்கூடிய ஸ்டார். அப்படி இருக்கிறவர் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமானவர். லூக்கன் கார்னருக்கு ஃபுல்லாக தெரிஞ்ச நபர், ஒவ்வொரு வீட்லேயும் தெரிஞ்ச நபர். அப்பேற்பட்ட நபர் ஒருவர் வரும்போது நம்ம வந்து திரு ரஜினி அவருடைய என்ட்ரியை பார்க்கல, அரசியல் என்ட்ரியை பார்க்கல நம்ம யாரும். ஆனால் விஜயோட என்ட்ரியை பார்க்க போகிறோம். நம்ம எம்ஜிஆரோட என்ட்ரியை நம்ம ஜென்ரேஷன்ஸில் இருக்கிறவங்க யாரும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி இருக்க ஒரு மெகா ஸ்டார் ஒருத்தர் வந்து அரசியல் களத்துக்கு வரும்போது அது ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் தமிழ் எலக்ட்ரேட் ஆஃப்டர் செவரல் டிகேட்ஸ். அப்படி இருக்க விஜயோடைய இம்பேக்ட் அது எப்படி இருக்கும்? இது வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஸ்கோப், சீமானுடைய ஸ்கோப் போன்ற ஒரு டெவலப்பிங் எமர்ஜிங் பிளேஸோடைய ஸ்கோப்பை பாதிக்குமா? அதுதான் பாயிண்ட். நீங்க வந்து இந்த விஜயோடைய பாயிண்ட சொன்னீங்க. நான் ஒரு சில முன்னுதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னைக்குமே ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரீஜனல் பிளேயர் வராங்கன்னு வச்சு அவங்களுடைய இம்பாக்ட் கண்டிப்பா அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல வரும். அதாவது இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அந்த சட்டமன்ற தேர்தலை கருத்துல கொண்டு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு புதிய கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா அதோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஹரியானால பாத்தீங்கன்னா துஷ்யந்த் சௌட்டாலாவோட பார்ட்டி 2019க்கு முன்னாடிதான் அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க. பட் அதோட இம்பாக்ட் பெரிய லெவல்ல அந்த 2019 அசம்பிளி எலெக்ஷன்ல இருந்து ஹரியானா. ஆனா 2024ல இல்ல. அது அந்த ஒரு தேர்தலோட முடிஞ்சு போச்சு. சமீபத்தில் நடந்த ஜார்க்கண்ட் தேர்தல் எடுத்துப்பாரு. அந்த அவர் மகாத்தோவோட கட்சி JKLM பார்ட்டி வந்து ஜார்க்கண்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான், அந்த தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட இம்பாக்ட் பெருசா இருந்தது இந்த தேர்தல். அதனால பாஜகவோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல எலெக்ஷனை சொல்லலாம். இப்போ அஜித் ஜோகியோட கட்சி சத்தீஸ்கர்ல ஆரம்பிச்சது 2018க்கு முன்னாடி. இந்த மாதிரி மாநில ரீதியான கட்சிகள் அவங்க ஆகிற போது தமிழ்நாட்டிலேயே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேமுதிகக்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த தேர்தலுக்கு சிறிது காலம் முன்னாடி அவங்க ஆரம்பிச்ச போது அதோடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய தேர்தல்ல இருந்ததை மறுக்க முடியாது. பட் விஜய்க்கு வந்து அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பட் அதை அவர் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நேம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு பொதுக்கூட்டம் கூட்டி அதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பல நாட்கள் ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் அவர் வராரு அப்படின்னா அதுல வந்து அவருடைய அந்த முயற்சியில பல தொய்வுகள் ஏற்படும். ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் 24/7 ஒரு ஆக்டிவிட்டி. அப்படிங்கிற போது அதுல வந்து அவர் ஃபர்தரா அதை எப்படி எடுத்துட்டு போறாருங்கிறத பொறுத்து விஜயோடைய கட்சியுடைய அந்த தீவிரத்தன்மையை நாம் வரலாம். நீங்க சொன்ன மாதிரி அவருடைய வருகை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த எமர்ஜிங் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை பிளஸ் வந்து சீமான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை எந்த விதத்துல பாதிக்கலாம் அப்படின்னா ஒரு விதத்துல வந்து பாதிக்கும், ஒரு விதத்துல பாதிக்காது. அண்ணாமலைக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாஜகவுடைய தேசியவாத சிந்தனை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சித்தாந்த ரீதியான விஷயம் வந்து பாஜக மட்டுமே எடுத்து செல்கிறது. பாக்கி எல்லாரும் ஒரு சைட்ல நிக்கிறாங்க. நீங்க வந்து திமுகவா இருக்கலாம், அண்ணா திமுகவா இருக்கலாம், வந்து பாக்கி எல்லா கட்சிகளுமா இருக்கலாம், திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கலாம். பாஜக தொடாத பல விஷயங்களை இவங்க வந்து டச் பண்ணுவாங்க, இல்ல இவங்க தொடாத பல விஷயங்களை பாஜக டச் பண்ணும். அப்படிங்கிற போது ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் அப்படிங்கிற போது பாஜக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க. விஜயும் அந்த குரூப்ல போய் சேர்ந்துட்டாரு. சோ அது ஒரு விதத்துல பாதிக்காம இருக்கலாம். அது ஒண்ணு.
பட் இதே இடத்துல நான் உள்ள கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறது, திரு அண்ணாமலை இதே பாயிண்ட்டை தான் சொல்றாரு. நான் வந்து 2 கட்சியோட சேர்த்து இப்போ 3 திராவிட கட்சிகள்னு பாக்குறேங்க. விஜயும் அந்த திராவிடம்ன்ற பாயிண்ட்ல அதே விஷயத்துல இருக்காரு. அதிமுக, திமுக, இப்போ தாவேகா 3 பேர் சேர்ந்து அதே திராவிடத்தை பேசட்டும், இதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்படின்னா இது அந்த சோ கால்டு 40% ஆஃப் அந்த டிஎம்கே அலையன்ஸோட ஓட் பேங்க், 20% ஆஃப் 23% ஆஃப் ஏடிஎம்கே ஓட் பேங்க், இந்த 60க்குள்ளேயே தான் மூவரும் பிரித்து கொள்ள போகிறார்களோ? அதிமுக, திமுக, தாவேகா அப்படின்னு அந்த 60%க்குள்ளேயே 3 பேரும் பிரித்து கொள்ள போகிறார்களோ? இல்ல, அதான் நான் சொல்ல வந்தது 2 வாய்ப்புகள். ஒன்று, சில விதத்துல பாதிக்காம இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த ஐடியாலஜிக்கல் இஷ்யூ. எந்த விதத்துல பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுலதான் ஜாஸ்தி ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், கட்சி சாராத ஓட்டர்ஸ் வந்து ஒரு புதிய முயற்சியை பரிசோதிக்கும் பொழுது அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயங்காதவர்கள் வந்து தமிழ்நாடு ஓட்டர்ஸ். அது வரைக்கும் அவங்க வந்து இந்த 2 கழகங்களுக்கும் ஓட்டு போட்டால் ஒரு சிறந்த ஒரு அல்டர்னேட்டிவ் கிடைக்குதுன்னு அவங்க மனசுக்கு படும்போது அந்த புதிய பரிசோதனை முயற்சியை வந்து அவங்க அதை சூஸ் பண்ண அவங்க தயங்கியதே கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் வரும்போது அதை வரவேற்றாங்க. அவங்க திமுகவோட கூட்டணின்னு வந்தா கூட அதை வந்து அவங்க வரவேற்க தயங்கல. ஒரு புது கட்சி, புது சின்னம் அப்படிங்கிற போது. தேமுதிக வரும்போது அதை வந்து அவங்க ஆதரிக்கிறதுக்கு வந்து அவங்க தயங்கவே இல்லை. மதிமுக வந்த போது கூட அந்த இருந்த சூழ்நிலை நேரம், அந்த டைம் வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இல்ல திரு வைகோவை பொறுத்தவரை. இல்லைன்னா அவருக்கும் பாத்தீங்கன்னா பல ஒரு லாங் இன்னிங்ஸ் வந்து அவருக்கும் பொலிட்டிக்கல் இன்னிங்ஸ் கிடைக்குது. சீமானவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு புதிய ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அவருடைய கிராஃப் வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. சோ அப்படிங்கிற போது திமுக, அதிமுக அல்லாத ஒரு மாற்று கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்காங்க. சோ அப்படிங்கிற போது அவங்களுடைய வாக்குகள் வந்து சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஐடியாலஜி பேஸ்ல மட்டுமே ஓட்டு போட மாட்டாங்க. ஐடியாலஜி அப்படிங்கிறது ஒரு சில பார்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ் தான். மிச்சவங்க வந்து ஐடியாலஜி இல்லாம அந்த தலைவருக்காக ஓட்டு போடுவாங்க. அந்த வந்து ஒரு மாற்று சிந்தனை வேணும் அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க. போன தடவை எங்களுக்கு போட்ட அந்த தடவை மாத்தி போடுவோம் அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதாவது அன்னைக்கு இருக்கிற ரீஜனல் இஷ்யூஸ், அதனால போடுவாங்க. அதிருப்தினால ஓட்டை மாத்தி போடுவாங்க. புதிய வாக்காளர்கள் அவங்களுடைய சிந்தனையே வேறையா இருக்கும். அவங்க இது வரைக்கும் எந்த ஓட்டர்ஸ்க்கும் ஓட்டு போட்டு பழகாதவங்க, எந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டு பழகாதவங்க, அவங்க புதுசா வரும்போது அவங்களுடைய சிந்தனையே வேறையா இருக்கும். சோ அவங்க எந்த ஓட் பேங்க்லயும் நீங்க சேர்க்க முடியாது. சோ அந்த மாதிரி சில ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது இந்த சித்தாந்தம்ங்கிற போது நான் அந்த அண்ணாமலையுடைய அந்த பேச்சுக்கு உடன்படுறேன். நிறைய பேர் சொல்றாங்க திமுக, பிஜேபியும் அண்ணா திமுகவும் சித்தாந்த ரீதியான ஒற்றுமை இருக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அதுல இருந்து வேறுபடுறேன். காரணம் பாத்தீங்கன்னா, எல்லா ஜெயலலிதா இருந்த பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு தேசியவாத சிந்தனை இருந்தது. அது ஜெயலலிதா கூட போயிடுச்சு. நீங்க சொல்லக்கூடிய அந்த வாதத்தை சொல்லுவர்கள் பலரும் அதான் சொல்லுது. ஜெயலலிதா இருந்த டைம், எம்ஜிஆர் டு த சர்டன் எக்ஸ்டென்ட், அந்த டைம்ல வந்து அவங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் சிங்க் இருக்கும். அந்த ராமர் கோவில் இஷ்யூ ஆகட்டும், பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், பல விஷயங்கள்ல அவங்க ஒரு சிங்க் இருக்கும். ஆனால் இப்போ அது இல்லை. அவங்க வந்து திரு இபிஎஸ், ஓபிஎஸ் தலைமை வந்த பிறகோ இல்லை இபிஎஸ் அவர்கள் வந்த பிறகோ அந்த விஷயம் வந்து தே ஆர் ட்ரைங் டு பி மோர் திராவிடியன் தேன் ஜெயலலிதா அப்படின்னு அவங்க ஒரு பார்வை சொல்லுவாங்க. அது நீங்களும் உடன்படுறீங்களோ? ஆமா, ஏன்னா ஒரு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிக்கிற போது முதல்ல டிராவிடியனிசம் அதோட பேஸ்ல தான் அவர் ஆரம்பித்தார். அதற்கப்புறம் அதுல வந்து தேசியவாத பரிணாம வளர்ச்சியை அதில் அவர் சேர்த்து கொண்டார். காங்கிரஸோட இடத்தை தான் அவர் எடுத்துக்கிட்டார். காங்கிரஸ் காமராஜரோட இடத்தை தான் அந்த ஓட் பேங்கை தான் எடுத்துதான் சொல்லுவாங்க. ஏன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மோதல் இருந்தது. திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்து உருவாகிய பொழுது பழைய காங்கிரஸ் தலைவர்கள், தேசியவாத சிந்தனை கொண்டவர்கள், திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்கள், அவங்க வந்து அதிமுகவை எம்ப்ரேஸ் பண்ணாங்க. சோ அப்ப வந்து அதிமுகங்கிற கட்சி திராவிட கொள்கைகள் இருந்தாலும் தேசியவாத சிந்தனைகளையும் அதோட சேர்த்து கொண்டது. பட் ஜெயலலிதா வந்த பிறகு தேசியவாதம் மேலோங்கியது. அந்த திராவிட சிந்தனை இருந்தாலும் தேசிய சிந்தனை அவருக்கு மேலோங்கியது. ஏன்னா தேசிய இஷ்யூஸ்ல அவங்களுக்கு ஒரு கூர்மையான ஒரு பார்வை இருந்தது. 370 அவங்களோட பார்வை என்ன, ராமர் கோவில் விஷயத்துல அவங்களுடைய பார்வை என்ன, மும்மொழி கொள்கையில என்ன, சில விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து திராவிட சிந்தனை இருந்தாலும்
தேசிய சிந்தனைகள்ல வந்து தேசிய ஒருமைப்பாட்டு விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய சிந்தனை வந்து வேறாக. பட் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அந்த தேசிய சிந்தனை அப்படிங்கிறது அவருக்கு வந்து கொஞ்சம் பின்தள்ளப்பட்டது. ஏன்னா அவருக்கு தேசிய அரசியல்ல வந்து ஒரு பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற போது, மாநில அரசியல்ல மட்டுமே அவருடைய கவனம் அப்படிங்கிற போது, தேசிய எண்ணங்கள், தேசிய சிந்தனைகள் அல்லது வந்து தேசிய இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நேஷனல் இஷ்யூஸ், அது பின்னுக்கு தள்ளப்பட்டு மாநில இஷ்யூஸை வந்து அவர் முன்னிறுத்துறார். அப்படிங்கிற போது அவர் திராவிடினிசத்தோட மேலும் அவர் உடன்படுறார். சோ அதனால வந்து இப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் ஒரு சித்தாந்த ரீதியான ஒற்றுமை அப்படிங்கிறது அது லீடர்ஸை பொறுத்தது. லீடர்ஸ், அந்த லீடர்ஷிப் இப்போது அதிமுக லீடர்ஷிப்ல ஜெயலலிதா இல்லாத காரணத்தினால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஐடியாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருப்பதாக நான் நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் தான் வந்து பிஜேபிக்கு ஒரு சின்ன சர்க்கிளா இருக்கும். இப்போ அதிமுகவுக்கு திமுகனா அவங்க அதே விஷயத்தை பேசக்கூடிய பெட்டர் அண்ட் லார்ஜர் ரீச் இருக்கக்கூடிய விஜய் வந்திருக்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வகையான சிக்கல். அதனால அவங்க ஓட்டு பிரியும். ஆனால் பிஜேபிக்கு அப்பேற்பட்ட சிக்கல் இல்லாட்டியும் விஜயின் வருகையால் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், அன்டிசைடட் ஓட்டர்ஸ், நான் கமிட்டல் ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு வர வேண்டியவர்கள் இம்முறை வந்து விஜய்க்கு போகலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்க. நான் இதில் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இதில் நேற்று அண்ணாமலையோடைய ஸ்பீச் அதில் வந்து ரொம்ப அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுனது பார்த்தோன்னா மிடில் கிளாஸ் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்தினார். நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு மதத்தையோ இல்லை ஒரு ஜாதியையோ இல்லை ஒரு மொழியை வைத்தோ வந்து ஒரு 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 ஓட் பேங்காக பிடிச்சி உள்ளே இழுக்க அரசியல் தலைவர்கள் வியூகம் வைத்து நம்ம பார்த்துருப்போம். இடத்திற்கு ஏற்ப இந்த ஊருக்கு போன அந்த தலைவர், அந்த ஊருக்கு போன அந்த தலைவர்னு பேசி பார்த்துருப்போம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே வந்து மிடில் கிளாஸ்னு அழுத்தி பேசினார். மிடில் கிளாஸ்னா ஜாதி மதம்லாம் தாண்டி ஒரு செக்ட் அப்படியே ஒரு ஃபினான்ஷியல் பேசிஸில் வருவாங்க. அப்படி அவர் கிளப் பண்ணி பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்கணுமா? அதை வந்து ஒரு அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸை உள்ளெடுப்பதில்லை, அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அப்படின்னா அவர் மிடில் கிளாஸை தான் பிடிச்சி இழுக்க நினைக்கிறாரா? இதுல இந்த பேச்சுக்களோட நிற்காம அதுக்கு அடுத்த செயல் வடிவம் கொடுத்தா தான் அதுல வந்து சக்சஸ் இருக்கும்னு நான் பார்க்கிறேன். அண்ணாமலையோட பேச்சு வந்து ஒரு மேடை பேச்சோடு நிற்காமல் அதற்கு வந்து ஒரு செயல் வடிவம் கிடைத்தால்தான் அந்த அந்த ஒரு அவருடைய ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, சோகால்டு மிடில் கிளாஸ். இல்ல அதை நீங்க ஸ்ட்ராட்டஜியா நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, கேட்கிறேன். இல்ல அது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதை செயல் வடிவம் பெற்றால்தான் அது ஸ்ட்ராட்டஜி, இல்லை என்றால் அது இன்னொரு மேடை பேச்சாக போய்விடும். ஏன்னா மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை வந்து நாடு முழுவதும் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து மிடில் கிளாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உண்டு. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அல்லது வந்து வறுமை கோட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் மக்கள் அவங்களுடைய ஒரு ஆஸ்பெக்டும் உண்டு. அப்படிங்கிற போது இதுல எத்தனை விஷயங்களை தமிழக பாஜக அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பெட்ரோல் விலையை பல ஆண்டு காலம் சொல்லக்கூடிய மோர் தென் 1.5 years கூட சொல்லலாம் வந்து ஒரே நிலையில் நிறுத்தி வைத்திருப்பதாக இருக்கட்டும். முத்ரா கடன் திட்டம் மூலமாக அந்த நிறைய பேருக்கு வந்து அந்த கடன் உதவி செய்த அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல உள்ள எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த சில திட்டங்கள் இருக்கு. அதாவது PM ஆவாஸ் யோஜனாங்கிற அந்த பேர்ல வந்து வீடு, அந்த வீட்டுக்கு தேவையான ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக நீர், அதற்கப்புறம் அங்க இருக்கிற வயதானவர்களுக்கு ஜன் ஔஷதி கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் மருந்தகம் மூலமாக மலிவு விலை மருந்து, அதே போல கழிப்பறை இல்லாத அதே வீட்டுக்கு கழிப்பறை வசதி, வந்து உங்களுக்கு கேஸ் ஃபெசிலிட்டி, உஜ்வலா திட்டம் மூலமாக கேஸ் ஃபெசிலிட்டி, சோலார் எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து செல்வ மகள் திட்டம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க வேலை செய்யக்கூடிய கைவிளைஞர்களுக்கு வந்து விஸ்வகர்மா திட்டம், அதே போல அங்க இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கோ அல்லது வேலையில செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முத்ரா திட்டம். இவ்வளவு திட்டத்தை வந்து ஒரு பேக்கேஜ் மூலமா வந்து மோடி அரசாங்கம் டைம் அண்ட் அகெயின் வந்து அவங்க ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல எத்தனை விஷயத்தை தமிழக பாஜக மக்களிடம் சென்று போய் சேர்த்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஃபெயிலியரா நான் பாக்குறேன் தமிழக பாஜகவை பொறுத்தவரை. ஒரு கிட்டத்தட்ட அவங்க வந்து 2014 இருந்து 2024 வரைக்கும் மோடி அரசாங்கம் ஆட்சியில இருந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பல டயத்துல அந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற போது தமிழக பொறுத்த வரைக்கும்
இது வந்து ஒரு கவர்னன்ஸ் ரிலேட்டட் ஸ்டேட். ஒரு ஆட்சியில இருக்கக்கூடியவங்க கவர்னன்ஸோடைய சக்சஸ் அண்ட் கவர்னன்ஸோடைய ஃபெயிலியர் இதுதான் எலெக்ஷன் இஷ்யூஸா மாறும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மழை வெள்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ. பிஸ்கல் டிசிப்ளின், அதாவது பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை எப்படி மேனேஜ் பண்றாங்கிறது ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்கிறது ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ. இதுல இருக்கிற சக்சஸ் அண்ட் ஃபெயிலியரை பொறுத்து தான் ஒரு அரசாங்கத்துடைய அந்த கட்சியுடைய செல்வாக்கு மேலெழும் கீழே விழும். இதுல வந்து மத்திய அரசாங்கம் இவ்வளவு ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாலும் அந்த ஸ்கீம்ஸை அந்த திட்டங்களை வந்து கீழே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரிய அளவில் பாஜக தவறிவிட்டது, தமிழக பாஜக. சோ அதனால வந்து நீங்க என்னதான் மேடையில அட்ரஸ் பண்ணாலும் unless you make the public to get convinced, அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும், ஏன்னா மத்திய அரசாங்கத்துடைய பிளான் என்னவா இருந்திருக்கு, பாஜக மோடி கவர்மெண்டோடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் ஒருவராவது தன்னுடைய திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறார். ஏதாவது ஒரு திட்டம், எல்லா திட்டமும் கூட அவசியம் கிடையாது. அப்படிங்கிற போது அந்த பெனிஃபிஷியரிஸ போய் ரீச் பண்ணிருக்காங்களா தமிழக பாஜக அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ ஏன்னா எவ்வளவோ சொல்றாங்க, தமிழக திமுக வந்து தான் செஞ்சதா அதுல வந்து ஒரு பேர் தேடுறாங்க, மத்திய அரசாங்கத்தை தாம் செய்ததாக தேடுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக குற்றம் சாட்டு. ஆனா தமிழக பாஜக எத்தனை முனைந்து இருக்கிறது இந்த விஷயத்துல. முதல் ஸ்கீமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க கொண்டு போய் முன்னாடியே சேர்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் திமுக பின்னாடி வந்தாலும் அதை வந்து அவங்க சொல்ல முடியும். பட் அவங்க சேர்க்காததுடைய அந்த கேப்பை தான் திமுக உள்ள போடுறாங்க அரசியல் பண்றது. அப்படிங்கிற போது இதில் வந்து தவறு வந்து பாஜக சைட்ல தான் இருக்கே தவிர திமுக சைட்ல இருக்கிறதா எனக்கு. ஓகே, இதில் வந்து அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன். பிஜேபி திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கார், இன்னும் முழுசாக 1 வருஷம் இருக்குது. 1 வருஷம் தான் அவங்களுக்கு ஒர்க்கிங் பீரியட். நெக்ஸ்ட்டு இயர் இந்த நேரம்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு கூட்டணியாக என்ன பண்ணணும், எப்படி போகலாம், எப்படி தேர்தல் அணுகலாம், வேட்பாளர் பட்டியல், அந்த சோகால்டு சாய்ஸஸ், ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்கள், அவங்கள யாராவது ஒருத்தர் அப்படின்ட்டு அவங்க அடுத்த எலெக்ஷன் முடுக்க போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 வருஷம் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலை இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் அது என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் விஜயோட என்ட்ரி இருக்குது, அவருடைய பீக் பாலிடிக்ஸ் இனிமேல் தான் நம்ம பார்க்கவே போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றப்போ அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு பெர்செப்ஷன் கேம்லேயே அவருக்கு அதிகமாக ஃபோக்கஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு. அப்படி இருக்க இது அண்ணாமலை எப்படி டேக்கிள் பண்ண போறார்? இல்ல, அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால்கள் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கட்சியை வந்து ஆர்கனைசேஷன் ரீதியா, அமைப்பு ரீதியாக வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை எப்படிங்கிறது தெரியும். பட் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்சியை வலுப்படுத்தினால் மட்டுமே அது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க கட்சியை கொண்டு போக முடியும். ஏன்னா ஒரு இந்தியாவுடைய வரைபடத்தை பாத்தீங்கன்னா அதுல பாஜகவோட வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா பல கட்டங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் இதெல்லாம் ஒரு வகையாக நீங்க பிரிக்கலாம். உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா இதெல்லாம் ஒரு வகையாக பிரிக்கலாம். கர்நாடகா, பெங்கால், தெலுங்கானா, ஒடிஷா இதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கலாம். பட் கேரளா, ஆந்திரா, தமிழகம் இதெல்லாம் ஒரு வகையா பிரிக்கலாம்னா சவால்கள் மிகுந்த மாநிலங்கள் அப்படிங்கிற அடிப்படையில. இதுல முக்கியமாக அவங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பூத் கமிட்டி. இந்த பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பூத் கமிட்டி இல்லாமலே வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ஆனா அந்த பூத் கமிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சமீபத்துல நடந்து முடிஞ்ச 2024 மக்களவை தேர்தலையே நம்மளுக்கு காமிச்சது. திரு அண்ணாமலை அவர்களே வெளியில வந்து சொன்னார், கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவரே சொன்னார். சோ ஒரு பூத் கமிட்டி ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இருந்தது என்றால் இந்த தவறு நடந்திருக்காரு. 1 லட்சம் பேரு காணா போயிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சோ எத்தனை பூத் கமிட்டி மெம்பர்ஸ் உடைய அது ஒரு ஃபெயிலியராக பார்க்கப்படுது. ஒரு பூத் கமிட்டி அப்படின்னு இருக்கும்போது அது வந்து ஒரு 4-5 பேருடைய ஒரு கூட்டு முயற்சி மட்டும் கிடையாது. அதுல என்னன்னா ஒரு பூத்துல எத்தனை பேர் இருக்காங்க, சோ அத்தனை பேரையும் இவர்கள் பழக்கம் வைத்துக் கொண்டு அவங்க போய் அவங்களுடைய பழகி அவங்களுடைய நன்மதிப்பை பெற்று அவங்கள வந்து ஓட்டு போட வச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பூத் கமிட்டியோடைய ஒர்க் கண்டினியூ ஆகும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த வரைவு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் அவங்க போடும்போது இதுல எத்தனை பேர் விடுபட்டு இருக்காங்கிறத பார்த்து முன்கூட்டியே கண்டறிஞ்சு உண்மையிலேயே அதுல லேப்சஸ் இருந்ததுன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கவனத்துக்கு எடுத்துட்டு போய்
அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரைக்குமே அது முடியலன்னா அது கோர்ட்டுக்கு கூட எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அந்த அந்த அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சோ அதுல எந்த அளவுக்கு ரியல் டைம் இஷ்யூஸ வந்து எடுத்துட்டு போறதுல எந்த அளவு சக்சஸ் காட்டுறாங்க. ஏன்னா இப்போ சமீபத்துல மழை விஷயத்தையே நடந்து பாருங்க. சென்னையில வந்து பெரிய அளவுல பாதிப்பு இருக்கோ இல்லையோ, பட் திருவண்ணாமலையா இருக்கட்டும், கடலூரா இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், இது போன்ற வட தமிழகத்துல வந்து பெரிய அளவுல பாதிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. பட் சென்னையை தாண்டிய ஒரு கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சென்னையில மட்டுமே அரசியல் பண்ணா போறாது. சென்னையை தாண்டிய ஒரு பெரிய கான்ஸ்டிடியூவன்சி இருக்கு. அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். அதை வந்து எந்த அளவுக்கு பண்றாங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேட்பாளர் கடைசி நிமிஷத்துல வேட்பாளர்களை அறிவிக்கும் போது அவர்களால வந்து பெரிய அளவுல வந்து சக்சஸ் ஆக முடியாம போகலாம். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களே கோயம்புத்தூர்ல வந்து அவர் நிக்கணும் அப்படிங்கிற அவர் வந்து நிக்கிறது வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் இருந்ததா நான் பாக்குறேன். முன்கூட்டியே அவருடைய பெயர் அந்த இடத்துக்கு பரிசீலிக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல. அது மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். திரு ராமஸ்ரீனிவாசன் இருக்காரு, அவர் விருதுநகரை பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அங்கேயிருந்து திருச்சிக்கு மூவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து மதுரைக்கு போய் அவர் நின்னது அந்த விஷயமா இருக்கட்டும். தமிழிசை வந்து முதல்ல அவங்க கவர்னரா இருந்ததுனால அவங்க வருவாங்களானே டவுட்டா இருந்தது. கடைசி நேரத்துல அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னையில வந்து நின்னாங்க. சோ இது போன்ற லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மக்களோட ஏற்படக்கூடிய தொடர்புகளை வந்து உங்களை பாதிக்கும். சோ முன்கூட்டியே நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தீங்க, இந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர் அப்படின்னு சில லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் இருக்கலாம். அதுல வந்து தவறு இருக்கிறதா தெரியல. பட் ஒரு மோரார்லெஸ் உங்களுக்கு வேட்பாளர்கள் இவர் தான் நிப்பாங்க இந்த ஏன்னா திமுக உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல முடியும். அண்ணா திமுகலையும் கிட்டத்தட்ட கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த தொகுதினா இன்னார் தான் மோஸ்ட்லி நிப்பாங்க அப்படிங்கிறது. அந்த நிலைமைக்கு பாஜக வந்ததுனால் அது உங்களுக்கு வந்து இந்த கேண்டிடேட் லிஸ்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். அப்படிங்கிற போது மத்த ஒரு கட்சியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்களுடைய கட்சியில வந்து வளர்ச்சி கொஞ்சம் கஷ்டப்படும். சோ இவங்களோட கட்சியை வளர்த்தெடுக்கும் போது அவங்களுக்கு விஜயை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியும். ஏன்னா விஜய் அப்படிங்கிறவர் வந்து புதியவர் அரசியலை பொறுத்த வரைக்கும். பட் பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிருக்கு. அண்ட் அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கை கொடுக்கும். சோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான அவர் சில முயற்சிகளை நல்லபடியாக எடுக்கும் பட்சத்தில் 2026 அவர் நல்ல சக்சஸ காட்ட முடியுங்கிற நம்பிக்கை. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரும் அந்த நரேட்டிவ்லையும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி சார்.